ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ULAGAM. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தோசை ஐட்டம். அது ஒரு ரெமெடி கூட சொல்லலாம். வாங்க என்னென்னு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம இந்த தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். சிலர் ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணால் பாதிக்கு பாதி அளவு எடுத்துக்கணும். இது போல் எடுத்து தலையை தட்டி இது மாதிரி ஊற வைக்கணும். 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி 4 to 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அடுத்து கல் உப்பு. நான் எப்போவுமே கல் உப்பு தான் மாவுக்கு யூஸ் பண்ணுவேன். இட்லி மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து முக்கியமான ரெமெடி இது. கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் முள்ளு முருங்கன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இலையை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த இலையில் என்ன மருத்துவ குணம் இருக்குன்னா, சளி, கபம், காய்ச்சல், இருமல் இதெல்லாம் சரி பண்ணும். இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். நான் இப்போ வெந்தயம் போட போகிறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. கொஞ்சமாக இந்தளவுக்கு சேர்த்தா போதும், சேர்த்துக்கோங்க. நான் உளுந்து சேர்க்கலை. உளுந்து விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த இலையில் ஒரு லைட்டான கொலகொலப்பு இருக்கும். அதனால் நான் உளுந்து சேர்க்கலை. இந்த இலையில நடுவில் இருக்கிற நரம்பை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த நரம்பை போட்டு அரைக்கக்கூடாது. நீங்கள் நடுவில் மெல்லிஸாக ஒரு நரம்பு தெரியும், உங்களுக்கு வர்றது தெரியும்ல, அதை எடுத்துட்டு தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதை போட்டு அரைக்காதீங்க. நல்ல இலையை வாஷ் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ நான் மிக்சி ஜாரில் கல்யாண முருங்கை இலை போட்டுட்டேன். அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். அடுத்து நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, மிளகு போடணும். மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா போட வேணாம். இது ரெமிடிங்கிறதுனால மிளகா போடாமல் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன சளி கபமுக்கெல்லாம் மிளகும் ரெமிடி தான், உங்களுக்கு தெரியும். மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஜீரகம் போடுறேன். அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு ஜீரகம் போடுங்க. அடுத்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. அவ்வளோதான், மிக்சியில் அரைக்க வேண்டியது தான். மிக்சியில் அரைக்கும் போதுமே நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைக்கணும். பாருங்கள், நான் மாவு அரைச்சிட்டேன். மாவு அரைக்கிறப்ப உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இந்த தோசை உங்களுக்கு நல்ல மெலிசாக பேப்பர் ரோஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா, இதுலேயே ஒரு 2 கரண்டி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களே இட்லி தோசை மாவு, அந்த மாவையே 2 கரண்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்ல மெலிசாக தோசை வரும். ஏன்னா சில குழந்தைங்க தோசை மெலிசாக தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். இந்த கல்யாண முருங்கை இலையில் இருக்கிற மருத்துவ குணம் என்னென்னா, இது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறப்ப பெண்கள் இந்த கல்யாண முருங்கை இலை சாறை குடித்தாங்கன்னா அந்த வயிறு வலி பிரச்சனை இருக்காது. 5 நாள் தொடர்ந்து குடித்தாங்கன்னா வயிறு வலி பிரச்சனை இருக்காது. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் தோசையை திருப்பி போடுறேன். நான் ஏன் திருப்பி போடுறேன்னா, இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனாலும் தோசை பச்சையாகவே எடுத்துடாதீங்க. எடுத்திங்கன்னா மாவு உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மாவு நல்லா வேகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்களுக்கு ஒத்துக்கலைன்னா கஷ்டம். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா உங்களுக்கு மேலே பார்க்கும்போது மாவு பச்சை கலரில் ஒரு ப்ரௌன் கலர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பதம். அதை பார்த்து விடுங்க. அவ்வளோதான், தோசை எடுத்தாச்சு. இந்த தோசைக்கு பூண்டு சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பூண்டு சட்னி தான் பிடிக்கும், அதனால் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
இந்த தோசை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.